ஹாய்ங்க, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது தண்ணி சாம்பார் வித் பொட்டேட்டோ மசியலுங்க. நான் 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேங்க. அதை 1க்கு 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, வாஷ் பண்ணிட்டு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க. அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. தக்காளி 1 போட்டிருக்கேங்க. ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். வேணுமுன்னா 2 யூஸ் பண்ணிக்கலாங்க பச்சை மிளகா. நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால தான் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதை நல்லா வேக வச்சுக்கணுங்க. அப்போ தான் சாம்பார் நல்லா இருக்கும். பருப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ பார்க்கலாம் எப்படி சாம்பார் இருக்குன்ட்டு பார்க்கலாங்க. 3 விசில் விட்டுருக்கேங்க நான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சிட்டு தாளிச்சிக்கலாங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயும் விட்டுக்கலாங்க. இதில் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லைங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரணுங்க. இந்த சாம்பார் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்கங்க. இது யார் வேணாலும் சாப்பிடலாம், நல்லா இருக்குங்க. காரத்துக்கு 2 மிளகா போட்டிருக்கேங்க. முன்னாடி 1 மிளகா போட்டிருந்தேன் பச்சை மிளகா. இப்போ காஞ்ச மிளகா 2 போட்டிருக்கேன். இது எண்ணெயில் நல்லா சூடாகணுங்க. அப்போ தான் அந்த காரம் இறங்கும். அதில் ஒரு வெங்காயம், பூண்டு நல்லா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை எடுத்து சாம்பாரில் போட்டுருங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், தண்ணியாக இருக்குது சாம்பார், நல்லா இருக்குது பாருங்கள். இது ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இதுக்கு சைட் டிஷ் பொட்டேட்டோ மசியல் பார்க்கலாங்க. நான் எப்படி பண்ண போகிறேன் பொட்டேட்டோ மசியல்னு பாருங்கள். 2 பொட்டேட்டோங்க. நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அதே குக்கரில் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் சோம்பு 1/2 சோம்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்கள் எப்படி பொரியுதுன்னு. இதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. நசுக்கி போட்டுக்கோங்க. நசுக்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும். 1/2 வெங்காயம் போட்டிருக்கேங்க. 1/2 வெங்காயம் நீங்கள் வேணுமுன்னா இன்னொரு வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 தக்காளி போட்டிருக்கேன். நல்லா குக் ஆகணுங்க இந்த வெங்காயமும் தக்காளியும் எண்ணெயில். அதுலேயே கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டேன். கொத்தமல்லி லாஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம், உங்களுக்கே நல்லா தெரியும். நான் இப்போவே போட்டுருந்தேன் எண்ணெயிலேயே. இது நல்லா ஃப்ரை பண்ணிடணுங்க. இந்த எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கிடணுங்க, வெங்காயமும் தக்காளியும். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, பிரியாணி மசாலா போட்டுக்கலாங்க. சாம்பார் மசாலாவும் போட்டுக்கலாம், சாம்பார் பவுட்ரு போட்டுக்கலாம், நல்லா இருக்குங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி எப்படி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு வெட்டியிருக்கேன். ஸோ 2 உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி, நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது குக்கர் மூடி போட்டு 2 விசில் போட்டிருக்கேங்க நான். உங்களுக்கு 1 விசில் போதும், நான் 2 விசில் போட்டிருக்கேங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சாதம், சாம்பார், வத்தல், உருளைக்கிழங்கு மசியல். பாய்ங்க, பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.